என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். பலமுறை சொல்லியிருக்கின்றேன், அதிகாலை வேளையில்தான் நல்ல காரியங்களெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் உடல் ஆரோக்கியம் என்பது முக்கியமல்லவா? நோயின்றி வாழ்வது முக்கியமல்லவா? நினைவாற்றல் வேணும் என்பது முக்கியமல்லவா? நினைத்ததை நினைத்தபடி முடிக்க வேண்டும் என்பது முக்கியமல்லவா? அத்தனையும் யோகத்தின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் உண்மை. நமது யோகிகளெல்லாம் இந்த கலையை செய்து 10,000 ஆண்டுகள் வாழ்ந்து நமக்கு எத்தனையோ நல்ல நூல்களை தந்திருக்கிறார்கள். வானசாஸ்திரம், ரேகசாஸ்திரம், இன்ன பிற பல்வேறுபட்ட சாஸ்திரங்களை, எத்தனையோ வைத்திய நூல்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். 10,000 ஆண்டுகள் வாழாமல் அதுபோன்ற நூல்கள் எழுதவும் முடியாது, தரவும் முடியாது. சாகாமல் இருப்பதற்கான வழிமுறைகளெல்லாம் அந்த நூல் திருமந்திரம் நமக்கு தருகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு 3 மாணவர்கள் ஈரோட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். ஸ்ரீ வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். ஹரிகோபால் 7வது வகுப்பு, சேஷாத்திரி 6ஆம் வகுப்பு, தரணீஷ் 7வது வகுப்பு. அவர்கள் அர்த்த மத்தியேந்திர ஆசனத்தை செய்ய போகிறார்கள். முதுகை திருகக்கூடிய ஆசனத்தை செய்ய போகிறார்கள். பல்வேறு ஆசனங்களை செய்வார்கள். இப்பொழுது அவர்கள் அர்த்த மத்தியேந்திர ஆசனத்தை எவ்வாறு செய்யலாம்? முன்னும் வளைகிறோம், பின்னும் வளைவதில்லை, முன்னும் வளைவதில்லை. வாழ்க்கையில் முதுகை திருப்ப ஆயுள் கூடும். முதுகெலும்பு தான் நமக்கு ஆயுளை கூட வைக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். 72,000 நாடி நரம்புகள் தான் முதுகு வழியாக செல்கிறது. முதுகு இருக இருக வயோதிகத்தன்மை வந்துவிடும். தலைக்கு போகக்கூடிய இரத்தம், இடுப்புக்கு கீழே போகக்கூடிய இரத்தமெல்லாம் குறைந்துவிடும். நடை தளர்ந்துவிடும், கண் தெரியாது, காது கேட்காது, தலைமுடி நரைத்துவிடும், ஓல்டேஜ் வந்துவிடும், வயோதிகத்தன்மை வந்துவிடும். அர்த்த வித்தியாசனம் ஒன்றே உங்களை ஆரோக்கியமாகவும் நெடுநாள் வாழ்வதற்கான வழிமுறைகளெல்லாம் காணலாம். என் அருமை மாணவர்களே, நீங்கள் முதலில் வலது காலை தூக்கி போட்டு இந்த அர்த்த மத்தியேந்திராசனத்தை செய்யுங்கள். எந்த அளவுக்கு முதுகெலும்பை திருக்குகிறார்கள் பாருங்கள். முதுகெலும்பை எங்கே பின்னே வளைக்கின்றோம், முன்னே வளைக்கின்றோம், திருகுகிறார்கள். முதுகெலும்பு ஒரு கட்டையாக இல்லை, வட்டமாக எலும்புகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாம் அதுக்கு சரியான பயிற்சி கொடுக்காவிட்டால் அது இறுகி விடுகிறது. இரத்த நாளங்கள் இறுகும் பொழுது மேலே போகிற இரத்தம், கீழே போகிற இரத்தம் எல்லாம் குறைந்து விடுகிறது. பல்வேறு பிரச்சனைகள் வந்து விடுகிறது. இப்பொழுதெல்லாம் கூட்டங்களில் அரசியல் தலைவர்கள் பேசினால் முதுகெலும்பை வைத்துத்தான் பேசுவார்கள். தொழிலாளர்கள் இந்த நாட்டின் முதுகெலும்பு, விவசாயிகள் இந்த நாட்டின் முதுகெலும்பு, மாணவர்கள் இந்த நாட்டின் முதுகெலும்பு என்று தான் பேசுவார்கள் அந்தந்த கூட்டங்களில். ஆனால் அவர்கள் எதை பற்றி பேசுகிறார்கள்? முதுகெலும்பினுடைய முக்கியத்தை பற்றி பேசுகிறார்கள். முதுகெலும்பே இல்லை என்று சொன்னால் நமது தலை எங்கே இருக்கும் பாருங்கள், கீழே தொங்கி கொண்டிருக்கும். தலை தொங்கும். முதுகெலும்பின் மேலே தான் இந்த தலை வைக்கப்பட்டிருக்கின்றது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இடது பக்கமாக செய்யுங்கள். அடுத்த காலை இடது காலை போட்டு செய்யுங்கள். இந்த ஆசனம் செய்வதில், கடினமான ஆசனத்தை செய்வதில் இந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான கடுமையும் அவர்கள் மூச்சு தெரிவதில்லை. ஏனென்றால் நாளெல்லாம் இந்த ஆசனத்தை செய்து அதன் வலியும் அவர்களுக்கு வருவதில்லை. ஆகவே தான் எந்த விதமான ஒரு மூஞ்சியை கடுகடுப்பாக வைத்து கொண்டோ மூச்சை பிடித்து கொண்டோ அவர்கள் இந்த ஆசனத்தை செய்யவில்லை. முதுகெலும்பை திருக்கினாலே மேலும் கீழும் பிளட் சர்க்குலேஷன் செல்லும் பொழுது அவன் சுறுசுறுப்பான மாணவனாகவும் ஆரோக்கியமுள்ள மாணவனாகத்தான் இருக்க முடியும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். இப்போ ஒருவருக்கொருவர் நேரேக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். நேரே திரும்ப, அப்படியே இவனை பாரு, அப்படிதான்.
செய்யுங்க. பக்கவாட்டில் செய்கிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைங்கள். காலை மாற்றி போடுங்கள். பின்பக்கமாக செய்கிறார்கள். எப்படி காலை திருக்கி, முதுகை திருக்கி, கழுத்தை வளைத்து எப்படி செய்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். பந்துக்கிண்ண முட்டு, கை முட்டு, முதுகெலும்பு, கழுத்து எத்தனை பகுதிகள் திருகப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். ஒரு ஆசனத்தில் எத்தனை உறுப்புகள் செயல்படுத்தப்படுகிறது என்பதுதான் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை மாணவர்கள் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் கற்றுக் கொடுத்து அவர்களை ஒரு ஆரோக்கியமானவாகவும் இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி படைத்தவர்களாகவும் நீங்கள் ஆக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.